சைனால வானத்துல 7 சூரியன் தோன்றி இருக்கு. இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலா சோசியல் மீடியால போய்கிட்டு இருந்திருக்கு. நம்மளும் பார்த்துருப்போம். மர்மம் நடந்தது என்ன? சைனால வானத்துல 7 சூரியன் தெரியுதுன்னு ஒரு வீடியோ இன்னமும் வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல பல பேர் பல விதமா பேசுறாங்க. எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, நம்மளை ஏதோ அழிக்க வருது, இந்த மாதிரி கொமெண்ட் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல சில பேர் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா சொல்லியிருந்தாங்க. அதாவது ரேர் அட்மாஸ்பியரிக் பெனாமினான், ஐஸ் கிறிஸ்டல் ரெஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி கருத்துங்களும் சொல்லியிருந்தாங்க. ரெஃப்ராக்ஷன் தான், ஆனா இது விண்டோ ரெஃப்ராக்ஷன். சைனால செங்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வாங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்போம். அப்போ அந்த வாட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவுத்து ஓரங்கள் நிறைய விண்டோஸ்லாம் இருக்குல்ல வெளியே பார்க்கறதுக்கு. அந்த மாதிரியான விண்டோஸ்ல ஏற்பட்ட ஒரு ரெஃப்ராக்ஷன் தான். ஆனா இந்த விண்டோஸ் வந்து நிறைய லேயர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிக லேயர் உள்ள விண்டோஸ்ல வந்து லைட்ஸ் படும்போது ரொம்ப அதிகமா ரிஃப்ராக்ஷன் ஆகும். இது வந்து விர்ச்சுவல் எஃபெக்ட்ஸ், அப்படி இல்லைன்னா விர்ச்சுவல் இமேஜஸ்ன்னு சொல்லலாம். நீங்க அந்த வீடியோஸ் நல்லா கிளியரா பாருங்க. அந்த வீடியோ எடுக்கிறவங்க அந்த விண்டோக்கு கிட்ட இருக்க மாட்டாங்க, ஸோ எட்டா இருப்பாங்க. அந்த விண்டோஸ் நமக்கு சரியா தெரியல, ஆனா வந்து ஒரு சின்ன பிசர்லாம் தெரியும். ஸோ அந்த சன்லைட்ல வந்து அந்த விண்டோஸ்ல உள்ள லேயர்ல வந்து அது ஆல்ரெடி ரிஃப்ராக்ஷன் ஆயிருச்சு. ஸோ அது கேமரால எடுக்கும்போது எல்லா பக்கத்துமே சூரியன் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது கொடுக்குது. ஸோ அவங்க ஜூம் பண்ணியும் காட்டுறாங்க, அது எல்லாமே சன் மாதிரி தான் தெரியுது, தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது விண்டோ லேயர்ல வந்து அந்த லைட்டு வந்து பாஸ் ஆகி ரிஃப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தூரத்துல இருந்து எடுக்கும் போது மொபைலில் ஜூம் பண்ணி காட்டும் போது கூட அது தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இதுவே அவங்க அந்த விண்டோக்கு கிட்ட க்ளோஸா போயிட்டு அதை போய் ஜூம் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்படி தெரிஞ்சுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா அந்த ஜூமிங் அப்படிங்கிறது வந்து அந்த ரிஃப்ராக்ஷனை தாண்டி வெளியாகிருக்கும். நம்ம அதில் ஒரு சன்னை மட்டும் தான் பார்த்துருப்போம், அந்த ரியல் சன்னை மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அழகா ஒரு ஏங்கிள் இருந்து அது அழகா வீடியோ எடுத்து விசித்திரமா இருக்குல்ல, ஸோ அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்க முக்கியமா பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7 சன்னு தெரியுது இல்லைங்களா, அந்த 7 சன்னுக்கு நடுவில் பாருங்க அந்த க்ளோட்ஸ்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். அப்படி அந்த சன்னை பார்த்தீங்கன்னா அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு லைட்டு ஒரு விண்டோக்கு முன்னுக்கு நம்ம ஒரு வெளிச்சத்தை வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னுக்கு நம்ம வச்ச ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அது ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அதோட ஷேடோஸ் சேர்ந்து நமக்கு வரும். ஸோ அதுதான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி எல்லா பக்கமும் தெரியும் போது ஸோ அந்த லைட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஷேடோவும் எல்லா இடத்துலையுமே அதே ஷேப்ல தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை பார்த்தா யாருமே அட்மாஸ்பியரிக் பெனாமினான்னு சொல்லவே மாட்டாங்க. சூரியனுடைய சன் ரெஃப்ளெக்ஷன் அப்படி இல்லைன்னா ரெஃப்ளெக்ஷன்ல நம்ம அட்மாஸ்பியர்ல நடக்கிற பேசிக்கான விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரெயின்போ கிளவுட்ஸ், சன் ஹாலோ, சன் டாக்ஸ், இது மூணுமே பேசிக்காக நடக்கிற விஷயம். அப்படி இல்லைன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல அளவுக்கு அதிகமான ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ஒளி மட்டும்தான் டிஃப்ரெண்டா தெரியுமே தவிர சூரியன் 5ஆ தெரியுது, சூரியன் 7ஆ தெரியுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ கூடங்க, இப்போ நீங்க இந்த வீடியோ ரோல் பண்ணி வரும்போது அந்த 7 சூரியன் தெரியுது வீடியோஸ் இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த கொமெண்ட்ல இன்ன வரைக்கும் கூட கதறிக்கிட்டு தான் இருப்பாங்க. உலகம் அழிய போது, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, கடல் வரப்போறாரு, என்ன நடக்க போகுது, நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் வந்து நம்ம பழி வாங்கும் போது, அப்படி சொல்லிட்டு இன்னும் அந்த கதறல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கொமெண்ட் போட்டவங்களும் ரொம்ப சிம்பிளா யோசிச்சிருக்கலாம். இது உண்மையாவே அட்மாஸ்பியர் ரெஃப்ளெக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா சைனால இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுமே அதை போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா எடுக்கலையே, யாருமே போடலையே, இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எடுத்தாங்க.